நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. மீண்டும் நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க என்ற நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு தலைப்பு, நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. ஒரு சில விஷயம் நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும் என்ன நடக்கும்னு. ரோட்டில் நடந்து போகிறான், கல் தடிக்கு பொத்துன்னு கீழே விழுகிறான். அப்போ போய் நம்ம இந்த ரோட்டில் இனிமேல் கல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு வீட்டிலேருந்து தருமபுரி போகிற வரைக்கும் ரோட்டில் இருக்க கல்லை பூரா புறக்கிக்கிட்டே வர முடியுமா? அடுத்து கல் தடிக்கு விழுகாமல் என்ன செய்யணும்? பார்த்து நடந்து போகணும். முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை தடிக்கு விழுந்தா தான் அவனுக்கு தெரியுது. வீட்டுக்குள்ளே வந்தோடனே நாய் இருக்கான்னு சில பேர் முதல் கேள்வி கேட்பேன். நாய் எதுவும் வச்சுருக்கீங்களா? ஏன்டா? இல்லை இருக்கான்னு கேட்டுக்கிட்டேன். இருக்கு. அந்த எப்பா சாமி கூண்டில் வச்சு பூட்டுக்கிட்டு போடுங்கடா. ஏன்? முதல்ல பூட்டை போடு. ஒன்றும் செய்யாது, நம்ம நாய்ங்கிறான். ஓ நாய் இது, நீ தான் சோறு போட்டு வளர்க்குற, ஒன்றைய ஒன்றும் செய்யாது, என்னைய கடிச்சிரும், வேணாம் கூண்டுக்குள்ளே வச்சு பூட்டுங்கிறான். என்னடான்னு கேட்டால் ஏற்கனவே அவன் நாய்கிட்ட கடி வாங்கி தொப்புளை சுற்றி 30 ஊசி போட்டிருக்கேன். அதனால தான் எந்த நாயை பார்த்தாலும் அலர்ட் ஆயிடுறான். இப்போ என்ன தெரியுது அவனுக்கு? நாயை பார்த்தோன்னா கடிக்கும், அதனால் நம்ம ஒதுங்கிடுவோங்கிறது எப்போ தெரியுது? ஒரு தடவை வாங்கின பிறகு தான் தெரியுது. ஒரு ஊர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வேறு எதையும் பார்த்து தெரிஞ்சுக்க வேணாம். அந்த ஊரோட பொது கழிப்பறை இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஊரோட லட்சணத்தை. பப்ளிக் டாய்லெட், அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் லண்டனுக்கு போயிருந்தோம், பொது கழிப்பறை. அங்கே நடந்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன். லண்டனில் ஒருத்தர் டாய்லெட் போயிட்டு அவர் பாக்கெட்டில் இதே மாதிரி ஒரு 15 பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அவர் டாய்லெட் போயிட்டு வந்தோன்னா அம்புட்டையும் கழுவிட்டு அந்த டாய்லெட்டை பூரா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு வெளியில் போனார். நான் அப்படியே பார்த்தேன், மனுஷன்டா நீ. இதே மாதிரி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னைக்கிடா வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு ஊரோட லட்சணத்தை பார்க்கணும்னா அந்த பொது கழிப்பறையை பார்க்கணும். இன்னொன்று சுற்றுலா தலத்தை பார்க்கணும். சுற்றுலா தலத்தில் பாருங்கள், முக்கியமான இடத்துல அவனையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு பேரையும் எழுதி வச்சுட்டு போகிறான். ஆணியில் அழுத்தி எழுதி வச்சுட்டு போகிறான் அழகான சிலையில். வர்றவங்க பூரா இவங்க 2 பேர்த்து பேரையும் பார்க்கணுமா. இப்படித்தான் ஒரு ஊரில் 4 பேர்த்து பேர் எழுதியிருந்தாங்க. இந்த 4 பேரையும் எப்படியோ கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு வெளுன்னு வெளுத்த பிறகு பேப்பரில் அந்த செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சுற்றுலா தலத்தில் இருக்க சிலையில் இந்த பேர் எழுதுகிற வேலையவே விட்டான். அதே மாதிரி புத்தர்கிட்ட வந்து சொல்லியிருக்கார் ஒருத்தர், ஊரில் இப்படி அக்கிரமம் நடக்குதே, ஏதாவது சுத்தமாக இருக்கா அப்படின்னோடனே உடனே அவர் என்ன சொன்னார், உன் காலை நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் வச்சு கழுவுனார். காலை சுத்தமாக கழுவிட்டார் அந்த சீடர். கழுவிட்டு அந்த தண்ணியை பூரா தாம்பாளத்துலேருந்து ஒரு செம்பில் ஊற்றியாச்சு. அதை அப்படியே குடியான்னார். ஏன் காலை கழுவின தண்ணியை நான் எப்படி குடிக்கிறது? குடிக்க முடியாதுன்னார். அப்போ உன் காலை கழுவின தண்ணியவே உன்னையால் குடிக்க முடியலையே, உனக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட உன்னுடைய இயற்கையை நீயே கெடுத்து நாசம் பண்ணினா காலை கழுவி குடிக்கிறதுக்கும் இயற்கையை சேதப்படுத்துறதும் ஒன்று தாண்டா. அதனால் நீ அப்படி செய்யாதன்ட்டு யார்? புத்தர் சொன்னேன். நல்ல சமுதாயம் உருவாக உடனடியாக செய்ய வேண்டியது வருமுன் காப்பதா வந்தபின் தீர்ப்பதா. ஐயா, உங்களுக்கு உலக நாயகனை பிடிக்குங்களா? உலக நாயகன் கமலஹாசனை பற்றி தானேயா பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். அவளை பிடிக்காத ஆளுங்களே இருக்க முடியாதுங்க ஐயா. ஏன் தெரியுங்களா சொல்கிறேன்? அவர் சின்ன வயசில் களத்தூர் கண்ணாமான்ற இதில் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே இன்னும் பாடுவாப்புல. அதேங்கய்யா, அவர் எவ்வளோ தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கடந்து வந்துட்டு இருந்தா இப்ப எப்படி தெரியுங்களா பாடுறாரு? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது என்ற மெட்டை எடுத்துன்னு இருக்காருங்கய்யா. அவ்வளோ பெரிய ஹிட்டான சாங்கை எப்படி தெரியுங்களா கொடுத்தாரு?
ஓம் நமோ நாராயணாய என்ற அந்த மெட்டோட எடுக்கும் போது அவருடைய இன்ப துன்ப கஷ்டங்கள் எல்லாம் எடுத்து சொல்லும் போதுங்கய்யா, அவரு கிராமிய பாடல் மட்டும் இல்லைங்கய்யா, தன்னுடைய வெஸ்டர்ன் கலந்த பாட்டை எப்படி தெரியுங்களா பாட்டிருக்காரு. ஓ ஓ சனம் ஓ ஓ சனம் ஓ ஓ ஓ ஓ சனம் ஓ ஓ சனம் ஓ ஓ காதை திறக்கும் சாவிதான் பாட்டு, காற்றை திறக்கும் சாவிதான் பாட்டு, பாட்டு உன் கண்களில் நீரை வாக்கும், பாட்டு உன் கண்களில் நீரை வாக்கும், உடல் பூமிக்கே சேரட்டும், இசை பூமியே ஆளட்டும், உலக நாயகனே. அந்த உலக நாயகன்ற பேர் அவர் எவ்வளவு கஷ்டங்களை மீறி வந்து நின்றா அவர் அந்த உலக நாயகன்ற பேரை வாங்கின பாருங்கய்யா. அவர் பாடின பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது தெரியுமா? சொல்லுங்கய்யா. இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ பழகி கள்ளச்சேரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே. என்ன அழகா வாயிலேயே மியூசிக்கை போட்டு அருமையா படிச்சிருப்பார் அந்த காதல் பாட்டு. ஐயா, எல்லாரும் பத்தி பேசிட்டோம், திரைப்பட உலகத்திலே நம்ம இருக்கோம். ஐயா, உங்களுக்கு கலைஞர் தெரியுங்களா? என்னையா நீயே காலையில எந்திரிச்சோன்னு சூரியனை பார்த்திருக்கியான்னு கேட்குற மாதிரி கேட்குறியா ஐயா? ஐயா, அவரை பத்தி ஏன் தெரியுங்களா கேட்குறேன். அவர் சொன்ன ஒரு கருத்துங்கய்யா, இது வரைக்கும் யாரும் புரிஞ்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு புரிஞ்சுன்னு இருக்குங்க. என் மனசு கெட்டிய அளவுக்கு, என் அறிவு கெட்டிய அளவுக்கு நான் சொல்றேன். ஐயா, தமிழர்களே தமிழர்களே, என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் நான் உங்களுக்காக கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலான்னு சொன்னாருங்கய்யா. இந்த கவிதை ஏன் சொன்னார் தெரியுங்களா? இப்படிலாம் சொன்னா அந்த வசனத்துக்கே அழகில்லையா. தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அந்த குரல்ல சொன்னா தான் அழகு. எங்கேயோ ஒரு தமிழனுக்கு கஷ்டம் என்றால் இங்கிருக்கும் தமிழனுக்கு பொங்குனுங்கய்யா, நெஞ்சில பாசம் பொங்குணும். அவனுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற கஷ்டம் தமிழன் நான் மட்டுமல்ல, தமிழர்கள் நீங்களும் தான் சொன்னாருங்கய்யா. நான் மட்டும் கடலில் விழவில்லை, நீங்களும் கடலில் விழுந்திருக்கின்றீர்கள் என்ற அந்த பழமொழியை சொல்றதுக்காகத்தான் அவர் இவ்வளோ பெரிய ஸ்டோரியை 4 லைன்ல உலகத்தவே அடைக்கணும் இருக்காருங்கய்யா. ஐயா, இந்த லைனை விட உங்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி என்னன்னு தெரியுங்களா? இந்த சமூகம்ன்றது கால்வாயை மாறுங்கய்யா. அந்த கால்வாயில ஓடுற சாக்கடை சமூகத்துல இருக்க பிரச்சனை மாறுங்கய்யா. பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், கால்வாயில சாக்கடையும் வந்துட்டே தான் இருக்கும். கால்வாயில இருக்கிற சாக்கடையை அள்ளி கொட்டினதான் சுத்தமாகும், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டு வந்தாதான் சமூகம் சுத்தமாகும். ஐயா, இந்த வந்த பின்னாடி பேசுறாங்க, வந்த பின்னாடி தீக்கணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் சாயந்தரத்தில் வர சந்திரன் மாதிரி, நான் தேஞ்சாத்தான் வளர முடியும்னு சொல்றாங்க. ஆனா நாங்கள்லாம் என்னைக்குமே தேயாத சூரியன் மாதிரி, அதனால தான் வருமுன் காப்போன்னு சொல்றாங்க ஐயா. அடுத்து ஐயா, இந்த வீட்டில இருந்து இன்னைக்கு எவ்வளோ நம்பிக்கையா இருந்தாலும் கூட காசை கொடுத்தா காசை எண்ணி பார்ப்போம். எதுக்காகன்னு தெரியுங்களா? எப்பயும் ஒரு நம்பிக்கை தான், அதுக்கப்புறம் போய் குறைஞ்சி போச்சுன்னா அவருக்கு நமக்கு இருக்க உறவு கெட்டு போயிடும். அதனால எண்ணிக்கிறது எப்பயும் நல்லது தான். பணம் காசை எண்ணாம ஒருவேளை பணம் குறைவா இருந்தா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் முன்கூட்டியே பாதுகாப்பா இருக்குங்க ஐயா. அதனால தான் வருமுன் காப்போன்னு சொல்றேன் ஐயா. தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறமா காப்பாத்துங்கன்னா காப்பாற்ற முடியுமா? தலைக்கு கீழே இடுப்புக்கு கீழே தண்ணி இருக்கிறது என்று சொன்னால் தான் காப்பாத்துங்கள் என்று சொன்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுமே தவிர, தலைக்கு மேல தண்ணி போனதுக்கு அப்புறமா காப்பாத்துங்கன்னு சொன்னா வெறும் பிரச்சனை மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். அடுத்து இந்த டிவியில வானிலை அறிக்கை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? ஒன்றும் இல்லை, 6 மணிக்கு சீரியல் போடுவாங்க, 8 மணிக்கு படம் போடுவாங்க, நடுவாப்பில் செய்தி போடுவாங்க. இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா முதல்ல முக்கிய செய்திகள் சொல்லுவாங்க, தலைப்பு செய்திகள் சொல்லுவாங்க, விளையாட்டு செய்திகள் சொல்லுவாங்க, நாட்டு நடப்புகள் சொல்லுவாங்க ஐயா. அப்புறம் தான் ஒரு மனுஷன் கண்ணாடி போட்டு உட்காந்து சொல்லுவாப்புல, மேற்கு வங்காளத்தில் காற்றழுத்த தாழ்வு இருப்பதால் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கெல்லாம் நான் பொழப்பு இல்லாமையே அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. அவருக்கு பெரிய ரசிகர் மன்றமே வச்சுருக்காங்க பள்ளிக்கூடத்தில்.
ஏன்னா அவருக்கு பேர் லீவ் விடுறவருன்னு பேர். அதனால் அவர் கண்ணாடிக்காரர் வந்துட்டாலே ஆகா லீவ் விடுவாராட்டே அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுவார். இலங்கைக்கும் சென்னைக்கும் இடையில் புயல் வந்து மையம் கொண்டிருக்கு. இது உள் தமிழகத்திலும் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் அது வடக்கு மாவட்டங்களில் மிதமான மழையுடன் கொஞ்சம் அதிகமான மழையும் பெய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னையில் வந்து வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அது என்னன்னே தெரில, சென்னைனாலே மேகமூட்டான். என்னைக்காவது தருமபுரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்கிறானா? இல்லை. அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா பின்னாடி ஏதாவது ஒரு எச்சரிக்கையாக நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சமுதாயத்தில் மக்கள் எல்லாம் நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு, என்னைக்கோ வர மழைக்கும், என்னைக்கோ வர சுனாமிக்கும், என்னைக்கோ வர புயலுக்கும் இன்னைக்கு வானிலை அறிக்கை டிவியில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்காக? ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை இன்னைக்கே மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உஷாராக இருக்கணுன்றதுக்காக தாங்க ஐயா வானிலை அறிக்கை சொல்கிறாங்க. அவ்வளவு எதுக்குங்க? நம்ம நிகழ்ச்சி நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வருதுன்னு எல்லாருக்கும் எப்படி தெரியுது? ஏன்னா முன்கூட்டியே விளம்பரம் பண்ணுறதுனால தாங்க ஐயா தெரியுது. அடுத்து இந்த எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாமுக்கு முன்னாடி படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், எக்ஸாமுக்கு பின்னாடி படித்தா பாஸ் பண்ண முடியாதுங்க ஐயா. அது மாதிரி தான் சமுதாயத்தில் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சா மட்டும்தான் தீர்க்க முடியும். பிரச்சனை வந்த பின்னாடி யோசிச்சா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஐயா. அவ்வளோ எதுக்கு பட்ஜெட் எதுக்கு போடுறான்? நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க ஐயா பட்ஜெட் போடுறாங்க. இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு மனுஷனும் வரத்துக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக வருமுன் காப்பது தாங்க ஐயா சிறந்தது. ஐயா, இன்னைக்கு இளைஞர்கள் எதில் வந்து சீன் காட்டுறாங்களோ இல்லையோ, இந்த வண்டி ஓட்டும் பொழுது அந்த பயப்பிள்ளைங்க காட்டுற சீனுக்கு அளவே இருக்காது. எல்லா சர்க்கஸ் வேலையையும் அந்த வண்டி ஓட்டும் பொழுது தான் காமிக்கிறானுங்க. அதில் என்ன ஒரு ஆர்வம், என்ன ஒரு ஈர்ப்பு, என்ன ஒரு அட்ராக்ஷன் எனக்கே தெரியல. அதாவது அம்மா அப்பா வண்டியையும் வாங்கி கொடுப்பாங்க, அவங்க போட்டுக்கிறதுக்கு ஒரு ஹெல்மெட்டையும் வாங்கி கொடுப்பாங்க, பெட்ரோல் முதற்கொண்டு காசை கொடுத்து அனுப்புவாங்க. அம்மா அப்பா முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரவன் தலையில் மட்டும் மாட்டவே மாட்டான். அவன் அந்த வண்டியில் இருக்கிற கண்ணாடியில் மாட்டிக்கிறது, லக்கேஜ் பேக்கில் வச்சு மாட்டிக்கிறது, காலரில் வச்சு ஸ்டைலாக மாட்டிக்கிறது, இல்லை வண்டி பின்னாடி மாட்ட வச்சுக்கிறது. நான் கேட்குறவங்களெல்லாம் பார்த்து ஹெல்மெட்டு தலைக்கு போகிறதுக்கு கொடுத்தாங்களா, இல்லை வண்டியில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் போகிறதுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்களா? அப்படி போயிட்டுருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது, கீழே விழுந்துடுறீங்க, உங்கள் தலையிலேருந்து லிட்டரு கணக்காக ரத்தம் போய்கிட்டே இருக்குது. வந்த பின்னாடி நாங்கள் தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை எடுத்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா போன ரத்தமெல்லாம் திரும்பி அப்படியே உடம்புக்குள்ளே வந்துருமா என்ன? வராது. தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இளைஞர்களும் உணர வேணும். அது விளையாட்டு பொருள் கிடையாது. இன்னைக்கு நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காகவும் நம்மளை மெருகுபடுத்திக்கிறதுக்காகவும் எவ்வளவோ காசை செலவழிக்கிறோம். ஒரு ஹெல்மெட்டை வாங்குங்க, அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அதாவது ஐயா, இன்னைக்கு பெற்றவங்கள்லாம் பிள்ளைங்களுக்காக மனசில் பாசத்தை சேர்த்து வைக்கிறாங்க, பேங்க்கில் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்காக? இன்னைக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி நாளைக்கு என்னுடைய குழந்தை கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துக்காக. அதுக்கு பேர் தான் வருமுன் காப்போம். ஐயா, எல்லாரையும் பற்றி பேசிட்டு இந்த எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பேசலைன்னா வரலாறு என்ன தப்பாக பேசும், ரொம்ப அசிங்கமாக பேசும். அதனால் அவங்கக்கிட்ட வந்துடுறேன். அதாவது செமஸ்டருக்கு பின்னாடி வர்ற அரியரை நினச்சி வருத்தப்படுறதை விட எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம உட்காந்து படிக்கணுங்கிறத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உணரும். இந்த மாதிரி ஒரு பையன் புக்கே எடுக்கிறதில்ல, அவன் படிக்கிறதும் கிடையாது, எக்ஸாமும் போய் எழுதுறான், எழுதின சப்ஜெக்ட் எல்லாமே அரியர். அவன் ஒரு பாடலாசிரியராக வந்துட்டான்யா. அந்த பாட்டு கேளுங்க. அரியர் சென்னை தூது வந்தது, அது செமஸ்டர் என்னும் வடிவில் வந்தது, பாஸ் என்று நான் நினைத்தது இன்று அரியராக மாறிவிட்டது. அடுத்த 2 லைனை கவனிச்சுக்கோங்க, முடிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதுங்கள் என் கல்லறையில் என் ஹெச்ஓடி இரக்கமில்லாதவர் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் என் பேப்பரை திருத்தியவர் பைத்தியக்காரர் என்று அப்படின்னு சொல்றான்.
ஒரு வாத்தியாரை உட்கார வச்சுக்கிட்டு இப்படியாமா சொல்லுவ நீ? 30 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன் நான். என்னைய வச்சுக்கிட்டு பைத்தியக்காரன் என்னென்ன பட்டம் வருது பாருங்க. பாடமும் கவனிக்க மாட்டானா, புக் எடுத்து படிக்கவும் மாட்டானா, ஹாலிடேஸ் விட்டா ஜாலியா அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானா, பையப்புள்ள எக்ஸாமுக்கு வராம ஆப்சென்ட் ஆகலாம்ல, அதுவும் பண்ண மாட்டான். வந்து எக்ஸாமும் எழுதுவானா. உன் பேப்பரெல்லாம் ஒரு பேப்பர்னு கரெக்ஷன் பண்ற பழிபாவத்துக்கு அவங்கள நீ பைத்தியக்காரன் கேட்ப, மென்டல்னு கேட்ப, இன்னும் விட்டா நீ என்னென்னமோ பட்டம் கொடுத்துட்டு போவையா? அதனால தான் சொல்கிறேன், வந்த பின்னாடி ஐயோ இந்த கஷ்டம் வந்துருச்சேன்னு யோசிக்கிறத விட வர்றதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகள்லேருந்து நம்மளை எப்படி தீர்த்துக்கலாம்னு யோசிக்கணும். 7 ஜென்ம புண்ணியந்தான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. 7 ஜென்ம புண்ணியந்தான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. கடுப்ப ஏத்தாதடி, என் வெறுப்ப கூட்டாதடி. நீங்க என்ன சொன்னாலும் நீதான் என்னோட தங்கம், சொக்க தங்கம். ஹை ஹை பாபா ஹை ஹை. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பொம்பளைங்களுக்கும் இந்த நிலைமை தான். ஹை ஹை பாப்பா. அதை கஷ்டப்படுற ஆம்பளைக்கெல்லாம் சொய் சொய் பப்பரப்பேன், சொய் சொய் பப்பரப்பேன். இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள் வருதுங்கய்யா. கல்யாணத்துக்கு முன்னால் இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்க்குற ஒரு அனுபவம் இருக்குது பாருங்க, அருமையான அனுபவம். அதுக்கு நம்ம தங்கத்தமிழ் அருமையான ஒரு பேர் வச்சுருக்காங்க, சுயமரம்னு. இப்படி தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நம்ம பிசிஆர் ஐயா மாதிரி ஒரு நல்ல செல்வந்தர், நல்ல மனசு உள்ளவர், தன்னுடைய ஒரே ஒரு செல்லப்பிள்ளை கல்யாண வயசு வந்துருச்சு. சரி எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, நல்ல பையனை எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் பண்ணார். என்னுடைய ஒரே ஒரு மகள், என்னுடைய நல்ல சொத்துக்கள் எல்லாம் நான் ஒரு நல்ல பையனுக்கு நான் கொடுக்க போகிறேன். என் பிள்ளையை கட்டிக்கக்கூடிய அந்த நல்ல பையன் யாருன்றதை நான் தான் தேர்ந்தெடுப்பேன். அதுக்கு சில கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுத்தார். எல்லாரும் வந்துட்டாங்க, என்ன மாதிரி அழகான ஆண்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படியாவது அந்த பிள்ளையை நம்ம கட்டி ஆகணும்னு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய குளத்தை வெட்டி வச்சிருந்தார். அந்த குளத்துறப்ப தண்ணி மட்டும் இல்லைங்க, அந்த குளத்தில் மனுஷனை கொள்ளக்கூடிய ஜீவராசிகள் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே அதில் அடைச்சி வச்சிருந்தார். இப்போ சொன்னார், இந்த குளத்தோட இந்த கரையில் இருந்து நான் 1 2 3 4 5ன்னு சொல்கிறதுக்குள்ள யார் இந்த குளத்தில் குதிச்சு சரியாக நீச்சல் அடித்து போய் அந்த கரையில் ஏறி நிற்கிறாங்களோ அவனுக்கு தான் என்னுடைய பிள்ளை, என்னுடைய சொத்து சுகமெல்லாம் அப்படின்னு சொன்னார். யாருக்கு தான் ஏன் அந்த ஆசை வராது? சரி எல்லாம் வரிசையாக நின்னாங்க. அதில் ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் தைரியமாக நின்னா. இவர் நம்பர் சொன்ன ஆரம்பித்தார். 1 அப்படின்னு சொன்னார். 3 சொல்கிறதுக்குள்ளே அவர் குளத்தை தாண்டி அங்கே போய் நிற்கிறார். அவருக்கே ஒரே சந்தோஷம், அடேங்க அப்பா என்ன ஒரு வேகம், என்ன ஒரு வீரம், என்ன ஒரு ஆர்வம்னு. அதுக்கு அவன் சொன்னான், டேய் எவன்டா அவன் அதுக்குள்ளே என்னை தள்ளி விட்டது இந்த குளத்தில் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டான். அதாவது இன்னைக்கு சமுதாயம் இப்படி தான் சார் இருக்குது. நிறைய பேர் அந்த குளத்தோடைய அந்த கரையில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறாங்க. உள்ளே இறங்கினா என்ன ஆகுமோன்னு யோசனை பண்ணிட்டு ஒன்றுமே விளங்காமல் போயிடுறாங்க. ஆனால் எது வந்தாலும் பார்த்து குதிச்சான் பார்த்தீங்களா, குதிச்சு எப்படியாவது நம்ம பொழைச்சி அங்கே மேலே போனாதான் பொண்ணும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும்னு போய் ஜெயிச்சான் பார்த்தீங்களா, அதுங்க அங்கே இருக்க அனுபவம். அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா கண்டிப்பாக வருமுன் காப்பதை விட வந்த பின் தீர்ப்பது தான் சிறந்ததுன்றது என்னுடைய கருத்துங்கய்யா. அது மட்டும் இல்லைங்க, அதாவது இதுக்கும் எங்கள் சூப்பர் ஸ்டார் ஒரு அழகான வசனம் சொல்லியிருக்காரு. ஏம்மா இந்த விக்கல், தும்மல், இருமல், பசி, பொறப்பு, நல்லது கெட்டது இதெல்லாம் கேட்டு வராது. வந்தால் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்சா எச்சச்சா கச்சச்சா கச்சச்சா அப்படின்னு ஒரு அருமையான வசனத்தில் சொன்னார். இதில் இருக்குது சார் அனுபவம் தான் சார் தலை சிறந்ததுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இது மட்டும் இல்லைங்க, டாக்டர் பேஷண்ட்டு இவங்ககிட்ட இருக்கிற அனுபவம் சூப்பர். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு 6 மாதமாக போய் அட்மிட் ஆகிருக்காரு. கேட்குறாரு அந்த டாக்டர்கிட்ட பேஷண்ட்டு, டாக்டர் 6 மாதமாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் சேர்ந்தேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன நோயின்னே நீங்கள் சொல்லலை, இன்றைக்கி ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போகிறீங்க, இப்போவாது சொல்லுங்கள் டாக்டர் எனக்கு என்ன நோயின்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதியா, எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எப்படிப்பட்ட டாக்டராக இருப்பார்னு யோசிப்பாருங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பேச்சில் சொல்கிறத விட பாட்டில் சொன்னாதான் சும்மா பக்குவமாக புரிஞ்சுக்கலான்றதுக்காக இந்த பாடலை உருவாக்கியிருக்கோம் சார். இதை கேளுங்க.
எத்தனை விபத்துகள் நடந்திருக்குது, அது அத்தனைக்கும் காரணம் தெரிஞ்சிருக்குது. எத்தனை விபத்துகள் நடந்திருக்குது, அது அத்தனைக்கும் காரணம் தெரிஞ்சிருக்குது. வந்ததாலே முடிவெடுக்க இடம் கொடுக்கவே இனி வராமலே தடுப்பதற்கு வழி கிடைக்குது. வந்ததாலே முடிவெடுக்க இடம் கொடுக்குது, இனி வராமலே தடுப்பதற்கு வழி கிடைக்குது. தன்னானே நானே தன்னானே தன தன்னானே நானே தன்னானே தன்னானே நானே தன்னானே தன தன்னானே நானே தன்னானே. நல்ல சமுதாயம் இங்கே உருவெடுக்கணும், நல்ல சமுதாயம் இங்கே உருவெடுக்கணும். நீயும் நானும் அதுக்கும் இப்போ என்ன செய்யணும்? நல்ல சமுதாயம் இங்கே உருவெடுக்கணும். நீயும் நானும் அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? வருவதுக்கு முன்னால காப்பதை விட இங்கே வந்த பின்னே போராடி ஜெயிச்சிட வேணாம். வருவதற்கு முன்னாலே காப்பதை விட இங்கு வந்த பின்னே போராடி ஜெயிச்சிடணும். தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே நானே தன்னானே.